இங்க ராஜியும் அவங்க சித்தி பேசின விஷயத்த இங்க மீனா கிட்ட சொல்லி முடிச்சிடுறாங்க. அதை கேட்ட மீனாவும் இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ எதுவுமே பண்ணாத, அவங்க ஒன்று உசுப்பேத்தி விட பாக்குறாங்க. அதுவும் இல்லாம நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா பாண்டியன் மாமா ஒத்துக்க மாட்டாரு. அவரு அரசி கஷ்டப்பட்டதுக்காக குமாருக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல நீ போய் தலையை விட்டனா நீ தான் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு ராஜி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்துட்றாங்க. இதை கேட்டோன்னா ராஜியும் இந்த விஷயத்துல நம்ம அமைதியா இருக்கிறதா சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அமைதியாயிடுறாங்க. ஆனா அதே நேரம் இங்க இன்னொரு சைடு கோமதியும் அரசியை கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அரசி எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனும் இங்கே பாரு அரசி, நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்ல, நீ முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வா, நீ வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா ஒரு மாதிரியா இருக்குமா, நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி பாண்டியனும் கோமதி கூட இங்கே கோயிலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அரசியை. அதே நேரத்தில் இங்கே கோயிலுக்கு போன அரசியும் கோயிலுக்கு வந்த உடனே சாமி கும்பிடாம இங்கே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க கோமதியும் என்னடி சோம்பேறி மாரி உட்காந்துட்டு இருக்க, வா கோயிலுக்கு வந்தனா சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட கூப்பிட்றாங்க. ஆனால் அரசியும் மா போமா, என்னால் வர முடியாது, நான் இங்கே இருக்கேன், நீ சாமி கும்பிட்டு வந்து என்னை கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கோமதியும் சரி விடு, வெளியிலே வந்தாலேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு அவங்க ஒரு பக்கம் சாமி கும்பிட போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே குமாரும் யதார்த்தமாக இங்கே வெளியில் வந்திருப்பாரு. அப்போ அரசியும் கோமதியும் கோயிலுக்கு போகிறத கவனிச்சுட்டு அரசிக்கிட்ட ஒரு சாரி கேட்க வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க கோமதியை ஃபாலோ பண்ணி தான் இந்த பக்கம் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. இங்கே வந்துட்டு அரசி என்ன பண்ணுறான்னு சொல்லி உள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அரசி தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிச்ச குமாரும் இதை விட்டால் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே அரசிக்கிட்ட பேச போகிறாங்க. அரசியுமே குமாரை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் விலகி அங்கேருந்து எந்திரிச்சு போக்க பார்க்குறாங்க. ஆனால் குமாரும் அரசி ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் பேசுகிறது ஒரே ஒரு டைம் கேட்டு போயிரு, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் நீ என்னை மன்னிச்சிட்டான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே அரசிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அரசியும் குமாரை பார்த்து என்னது நான் உன்னை மன்னிக்கணுமா, எதுக்கு மன்னிக்கணும், நீ எனக்கும் என் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சு மறுபடியும் உன் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அரசி கோவப்பட்டு கேட்குறாங்க. அப்போ குமாரும் இல்லை அரசி, நீ என் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்க வேண்டாம், கோர்ட்டில் நடக்கிறதுல என் மேலே தப்புன்னு தீர்ப்பாச்சுன்னா நான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வரேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஏன்னா என் தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்காம தான் நான் உன்னை பழி வாங்கிட்டேன், இந்த மாதிரி என் ராஜிக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி குமார் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் அரசி ஒரு நிமிஷம் அமைதியாக கேட்குறாங்க. அப்போ குமாரும் என்னை மன்னிச்சிட அரசி, சொல்லப்போனால் என் குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றுறதுக்காக நான் உன் குடும்பத்தையும் உன்னையை பற்றி யோசிக்காமல் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு குமார் லைட்டாக கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க அரசியும் என்ன குமார் மறுபடியும் என்கிட்ட வந்து நடிப்பு போடுறியா அப்படின்ற மாதிரி இங்கே நக்கலாக கேட்குறாங்க. ஆனால் குமாரும் நீ என்ன வேணாலும் நினச்சிக்க அரசி, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்புக்கணும்னு நினச்சேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரும் மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து சோகத்தோடு கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க அரசிக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இவனுக்கு, இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் போகிற குமாரை கூப்பிட்ட அரசியும் இங்கே பாரு, நீ உண்மையிலுமே என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லை என்கிட்ட நடிக்கிறியாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு இங்கே குமார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யதார்த்தமா மயிலோட அம்மா கோயிலுக்கு வராங்க. அவங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போலான்னு வந்திருப்பாங்க. ஆனா அரசியும் இன்னொரு பக்கம் குமாரும் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு யோசிக்கிறாங்க, இந்த பொண்ணு இது நம்ம பாண்டியன் வீட்டு பொண்ணாச்சே, அதுவும் இல்லாம இந்த பொண்ணை கடத்திட்டு போன பையன் தானே அவன், அவங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா, ஆஹா தெரியுது, இப்பதான் புரியுது, உள்ள நெருப்பு இல்லாம புகையுமா, இருக்கவே இல்லை, ரெண்டு பேருக்கும் விருப்பம் இருக்கு, இவங்க வீட்டில் தான் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த தப்பா புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மயிலுக்கிட்ட சொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கறதுக்காக கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி போய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது அரசியும் இங்கே பாரு, நான் உன்னை மன்னிக்கிறதா எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் எப்போ மன்னிச்சிட்டேன், ஏன்னா நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டேன், அப்போவே என் மனசு உடஞ்சு போச்சு, சரி அதெல்லாம் போயிட்டு போதுன்னு நான் விட்டுட்டேன், ஆனால் கடைசி நிமிஷத்தில் என் கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை பண்ண பற்றியா, அதுதான் என்னால் மன்னிக்க முடியல, அதுக்கு என்றைக்குமே உனக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அரசி சொல்லிட்டு லைட்டாக கண் கலங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க குமாருக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ஏன்னா அரசி தன்னை மனசார லவ் பண்ணியிருக்கா, நாம தான் அவளை துரோகம் பண்ணி கெடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் குமாரும் அரசி பேச்சு கேட்டுட்டு எதுவுமே பேசாமல் சைலண்டாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி இவங்க கிளம்பினதுக்கப்புறம் இங்கே மயிலோட அம்மாவும் ஓகே சரி இந்த விஷயத்தை பற்றி முதல்ல மயில் கிட்ட பேசணும், ஏன்னா இந்த பொண்ணை வச்சு தான் மயில் அந்த வீட்டில் நல்ல பேர் எடுக்க முடியும், அதனால இதை முதல்ல மயில் கிட்ட சொல்லி சரியான சூழ்நிலை வர்றப்போ இதை வந்து டேரெக்டாக அவங்க மாமனார்கிட்ட பேச வைக்கணும், அப்போ தான் மயிலுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் மயிலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பற்றி எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இதை கேட்ட மயிலும்
என்னம்மா சொல்கிற, அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் மயில், நான் கோயிலில் பார்த்தேன், அந்த பையனும் இங்கே அரசியும் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளை பிளான் பண்ணி தான் ஏதோ பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ மறுபடியும் அவங்க பேசுகிறாங்கன்னா வெளியில் ஓடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குடி. நீ எதுக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த கோலை உன் சைடு போட்டு நீ வந்து சேஃபாக இருந்துக்க அப்படின்ற மாதிரி மயிலோட அம்மா மயில்கிட்ட சொல்லி இந்த விஷயத்த சூதானமாக கையாள சொல்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சைடு கோமதியும் சாமி கும்பிட்டுட்டு வந்து அரசியை கூப்பிட்டுட்டு கோயிலை விட்டு வெளியில் போகிறாங்க. அப்போ வெளியில் போகும்போது இங்கே மயிலோட அம்மாவை பார்த்துடுறாங்க. அவங்க பார்த்துட்டு வாங்க சம்மந்தி இங்கே என்ன அப்படின்ற மாதிரி கோமதியும் மயிலோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. ஆனால் அப்போ மயிலோட அம்மாவும் இங்கே அரசியை பார்த்து, என்னம்மா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்க போல இருக்கு, நானும் வந்தேன், அப்போவே வந்து உன்னை பார்த்துட்டு தான் போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க அரசியோட மனசில் லைட்டாக பயத்தை விதைக்கிறாங்க. ஆனால் இதை பெருசாக எடுத்துக்காத அரசியும் எதாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேஷுவலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற ஓவர் அட்வான்டேஜில் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனை மயிலுக்கு எதிராக மாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே மயில் அந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்தெல்லாம் மயில் அங்கே வீட்டில் பேசுனாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக வீட்டை விட்டு சரவணன் துரத்திடுவார். அதனால என்னதான் நடக்க போகுதுங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் guys.